அந்த மாநாட்டை பற்றி இன்றைக்கு இருக்கின்ற விளையாட்டு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்து பேசினார். அண்ணா திமுக மாநாட்டை போல எங்க மாநாடு இருக்காது. அது ஒரு எடுத்துக்காட்டு மாநாடாக சேலத்திலே நடைபெறுகின்ற திமுக இளைஞர் மாநாடு, இளைஞர்களுடைய மாநில மாநாடு நடக்கும் சொன்னார். அவர் சொன்னதுதான் 3 முறை தள்ளி வைக்கப்பட்டு விட்டது இந்த மாநாடு. 3 முறை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கின்ற பொழுதே இந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே நாவடக்கம் தேவை. அரசியல் கத்துக்குட்டியாக இருந்து கொண்டு அண்ணா திமுக விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு வீர வரலாற்று மாநாடு. இனி எந்த கட்சியும் அந்த மாநாட்டை வெல்ல முடியாது. அதை பற்றி விமர்சனம் செய்ய தகுதி இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. இது உயிரோட்டமுள்ள கட்சி. எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை அழிக்கவோ ஒடுக்கவோ முடக்கவோ முடியவே முடியாது. இந்தியாவிலே எத்தனையோ கட்சி இருக்கின்றன, தமிழகத்திலும் எத்தனையோ கட்சி இருக்கின்றது. ஆனால் சோதனை மேல் சோதனையை சந்தித்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி ஒன்றுதான். அத்தனை சோதனைகளும் படிக்கட்டாக்கி வெற்றி கண்டதும் அண்ணா திமுக கட்சி ஒன்றுதான். அண்ணா திமுக இயக்கம் இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கின்ற பொழுது சுமார் 520 அறிவிப்புகளை வெளியிட்டார். இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்டதா? நிறைவேற்றினாங்களா? இப்படி மக்களை ஏமாற்றி தந்திரமாக பேசி இன்றைக்கு கொள்ளைப்புறத்தின் உள்ளாக ஆட்சியில் அமர்ந்து கொண்டு செயலற்ற அரசாங்கமாக இன்றைக்கு ஆட்சியளிக்கின்றது. ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதனால் மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது திமுக அரசாங்கம் தான். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் நம்ம இயக்கத்தை பற்றி குறை சொல்லுவார். அண்ணா திமுக ஆட்சியில் தான் ஊழல் நடைபெற்றது என்று சொல்லி, இப்பொழுது எந்த ஆட்சியில் ஊழல் நடைபெற்று சிறையிலே இருக்கின்றார் என்பது நாட்டு மக்கள் அறிவார்கள். அண்மையிலே ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை கிடைச்சிருக்குது. இன்னும் பல பேருக்கு தண்டனை கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த முன்னாள் இருக்கிற வரிசையெல்லாம் போயிடும். அந்த சட்டமன்றத்தில் முன் வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற மந்திரிகள் எல்லாம் மக்களை பார்க்கல, நீதிமன்றத்துக்கு எப்பொழுது தீர்ப்பு வரும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள பல பேர் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல அவர் இருப்பார்கள். ஒரு அமைச்சர் சிறையில் இருக்கின்றார். அவர் அமைச்சராக பார்ப்பதா கைதியாக பார்ப்பதா? அமைச்சர் என்றால் புரோட்டோகால், அவருக்கு தகுந்த மரியாதை கொடுக்க வேண்டும். கைதி என்றால் அங்கே மற்ற கைதியோடு இருக்க வேண்டும். அந்த கேள்வி எழுப்புகின்ற பொழுது நீதியரசர் சொன்னார், சென்னை உயர்நீதிமன்றத்தில் சட்ட நெறிமுறைப்படி நல்ல அரசாட்சி தர முதலமைச்சர் நினைத்தால் அவரை தார்மீக அடிப்படையில் பதவியில் இருந்து விலகி இருக்கலாம். எவ்வளவு அற்புதமா சொல்லிட்டார். இன்னும் சூடு சொரணை இல்லை. நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு கூட, நீதிமன்றம் அற்புதமான கருத்தை சொன்ன பிறகும் கூட இன்னும் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்காத இருக்கிறது. காரணம், விடுவிச்சுட்டா இவரை பற்றி சொல்லிட்டா அவரிடத்தில் இவர் போயிடுவார். பெறுகிற முதலமைச்சர் அவருடைய இடத்திற்கு வரவழைச்ச பயம். ஆகவேதான் இன்று வரை இதற்கு மௌனம் காக்கின்றார். அவர் பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார். திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார். நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த
புது பிரச்சனையும் உருவாகி கூடாது என்று நினைப்போடுதான் கண் விழிக்கிறேன். எப்படி பேசுறாரு பாருங்க. நாள்தோறும் காலையில் நம்ம ஊர்னா திமுக காரர் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி கூடாது என்ற நினைப்போடுதான் கண் விழிக்கின்றேன் என்று ஒரு முதலமைச்சரே சொல்றார். அப்படின்னா அந்த கட்சியில எவ்வளவு அராஜகம் இருக்குதுன்னு பாருங்க. இவர் நாட்டை ஆண்டு அந்த நாடு உருப்படியாகுமா? நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்குமா? அவரே அவருடைய கட்சியை பற்றி புலம்புறாரு. அப்புறம் எப்படி போய் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வாரு? இதுதான் அந்த கட்சியுடைய நிலைப்பாடு. ஸ்டாலின் அவர்கள் கட்சியும் நடத்த தெரியல, ஆட்சியும் நடத்த தெரியல. அதனாலதான் செயலற்ற முதலமைச்சர் என்று பரவலாக பேசப்படுகிறது. பொம்மை முதலமைச்சர் என்று நாம் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். கடைக்கு சென்றால் உணவறிந்து விட்டு பணம் கேட்டால் கடை உரிமையாளர் மூக்கை உடைப்பது, கோவிலுக்கு சென்றால் அங்கே தேங்காய் வாங்கினா பணம் கொடுக்க மறுப்பது, அவரை போட்டு அடிப்பது, அழகு நிலையத்துக்கு சென்றால் அந்த பெண்களை போட்டு மிதிப்பது, இதுதான் திமுகவுடைய அன்றாட வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத எண்ணமே கிடையாது. இன்னும் அருவருப்பான செய்தி கேட்கவே வெக்கமா இருக்கு, சொல்லுவதற்கே வாய் கூசா இருக்கு. நேற்றைய தினம் பத்திரிகையில் பார்த்தேன், சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சொல்லி ஆக வேண்டிய நிலையில இருக்கின்றேன். சொல்லலாமா? பசு ஒன்று கன்றுக்குட்டி போட்டிருக்குது. அந்த கன்றுக்குட்டியை கூட பாலியல் செய்த ஒரு அராசக ஆட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்க முடியும். ஒரு இளங்கன்று சில போதை ஆசாமிகள் அந்த கன்றுக்குட்டியை கடத்தி சென்று பாலியல் செய்திருக்கின்றார்கள். எந்த ஆட்சியாவது நடந்ததா? நடந்ததுங்களா? உண்மையை சொல்லுங்க. எவ்வளவு பெரிய வன்கொடுமை நடக்கின்ற ஒரே அரசாங்கம் விடியா திமுக ஆட்சியில் தான் நடந்துட்டு இருக்குது. அதோட போதை நடமாட்டம் இல்லாத இடமே கிடையாது. இளைஞர்கள், மாணவர்கள் போதைக்கு அடிமையாகின்ற சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வக்கில்லாத அரசாங்கம் தான் இன்றைக்கு விடியா திமுக அரசு. அதே இன்றைக்கு இளைஞர்கள், மாணவருடைய வாழ்வு சீரழித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்த ஆட்சி திமுக ஆட்சி. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நிலை என்பதையும் நாம் உணர வேண்டும். அதே போல இயற்கை சீற்றம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல புயல்கள் வந்தது. அத்தனை புயல்களும் புயல் வேகத்திலே நம்முடைய அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு அடிச்சுவடே இல்லாமல் அந்த பணியை அத்தனையும் நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு அண்மையில் மிக்ஸாம் புயல் வந்தது. அப்போ வெறும் மழை தான் பெஞ்சது, காத்து அடிக்கல. இதே காலகட்ட வர்தா புயல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடுமையான சேதம் அந்த புயலால், புயல் காற்றால். சென்னை மாநகரத்தில் மட்டும் 6 லட்சம் மரம் சாஞ்சு போயிருந்தது, சாய்ந்து கிடந்தன. சுமார் 2 லட்சம் குப்பைகள் தேங்கி கிடந்தது. அதை அத்தனையும் முறையாக அகற்றினோம். இன்றைய தினம் வெறும் மழை தான் பொழிஞ்சது, அது 350 மரம் தான் சாய்ஞ்சது. இதை கூட இந்த விடியா திமுக அரசு திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினாலே கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். மிக்ஸாம் புயலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையாக உணவு கொடுக்க முடியவில்லை. சிந்தித்து பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவுடைய அரசு, அம்மா இருக்கின்ற பொழுது எந்த காரணத்திற்காக அம்மா உணவகத்தை கொண்டு வந்தார்கள், அது எந்த அளவுக்கு பயனளித்தது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இன்னைக்கு இன்றைய தினம் சென்னை மாநகரம் மற்ற பகுதிகளிலே, மாநகராட்சி, பேரூராட்சி பகுதி, நகராட்சி பகுதியிலே அம்மா உணவகத்தை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். இதனால் மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த அரசாங்கம் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, அண்மையிலே கிட்டத்தட்ட 17ஆம் தேதி
தூத்துக்குடியில், தென் மாவட்டம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி 4 மாவட்டங்களிலே அதிக மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் 14ஆம் தேதியே அறிவிக்கப்பட்டு விட்டது. 14ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்த அரசாங்கம் தூக்கி கொண்டிருந்த காரணத்தினாலே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். ஏற்கனவே மிக்ஜாம் புயல், அந்த புயல் என்னென்ன தாகத்தை ஏற்படுத்தியது, கனமழை எப்படி எல்லாம் மக்களை பாதித்தது என்று நீங்கள் இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அந்த தென் மாவட்ட மக்கள் பாதிக்காத அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த முதலமைச்சருக்கு தான் ஒன்றுமே தெரியாத பொம்மை முதலமைச்சர், இப்படி பொம்மைக்கு சாய் கொடுத்தா கை தட்டும் பாருங்க, அப்படித்தான் ஆண்டிட்டு இருக்காரு. இதனால மக்கள் தான் துன்பப்படுறாங்க, மக்கள் தான் வேதனைப்படுறாங்க. நிர்வாக திறனற்ற செயலற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாரே. இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேரிடர் காலத்தில் மக்கள் பல்வேறு சவால்களை துன்பத்தங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கூட கிட்டத்தட்ட 17ஆம் தேதியிலிருந்து இன்று வரை தூத்துக்குடி மாவட்டத்தில், தூத்துக்குடி மாநகரம் பல்வேறு பகுதியில் இன்னும் தண்ணீர் வடியல. நீங்க கொண்டு வந்த திட்டம், அந்த திட்டத்தை முழுமையா நிறைவேற்றப்பட்டிருந்தா கனமழையால் அந்த தண்ணியெல்லாம் வெளியேறி இருக்கும், தேங்கி இருக்காது. அந்த பணியை நிறைவேற்றாத காரணத்தினால கமிஷனுக்கு ஆசைப்பட்டு எங்களை துன்பத்திலே விட்டு விட்டார்கள் என்று கதறுகின்ற காட்சி பார்க்கிறோம். 3 நாள் ஆகிவிட்டது நாங்கள் சாப்பிட்டு என்று அந்த மக்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் இங்க இருக்கின்ற முதலமைச்சர், இங்க இருக்கின்ற அதிகாரிகள், மற்ற அமைச்சர்கள் அவர்களுக்கு பசி இல்லாம உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. நீ அங்க போயிருந்தா தெரியும். அன்றைய தினம் 19ஆம் தேதி எங்க போறாரு? டெல்லிக்கு போறாரு. ஓட்டு போட்ட மக்கள், உங்களை முதலமைச்சராக அமர வைத்த மக்கள் துன்பப்பட்டு இருக்கிறாங்க, வேதனைப்பட்டு இருக்கிறாங்க, பசியால் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பார்ப்பதை விட்டு இந்தியா கூட்டணி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு இங்கே முதலமைச்சர் டெல்லிக்கு போறார். இங்க இருக்கிற தூத்துக்குடிக்கு போகல. வாக்களித்த மக்களை பார்க்கவில்லை, அதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா இந்த விடியா திமுக ஆட்சியில எல்லா துறையிலும் ஊழல் மலிந்து மிக மோசமான நிலையில இருக்கின்றது. இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த இந்திய கூட்டணிக்கு சென்று இந்திய கூட்டணி ஆட்சி அமைத்து அவரை காப்பாற்றுவதற்காக, அதிகாரத்தில் வருவதற்காக நாட்டு மக்களை பார்க்காமல் அங்கே போய் வீட்டு மக்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக, தங்களுடைய ஆட்சி காப்பாற்றுவதற்காக டெல்லியிலே நடைபெற்ற இந்தியா கூட்டணியில் போய் அங்க போய் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு வேதனையான சமாச்சாரம், சிந்திச்சு பாருங்க. ஓட்டு போட்ட மக்கள் அக்கறை கிடையாது. ஓட்டு போட்ட மக்கள் துன்பத்தில் இருக்கின்றார்கள். அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர். சரி, டெல்லி தான் போன, அடுத்த நாள் வந்து இல்ல, அன்னைக்காவது போகணும்ல, அன்றைக்கு போகணும். அதோட மிக்ஜாம் புயல் வந்தபோது எங்க பார்த்தாலும் தண்ணினது. அதுக்கு முன்பு ஒரு அமைச்சர் சொல்றார், 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிக்காம வடிநீர் வடிகால் வசதி செஞ்சிருக்குன்னு சொல்லி, ஒரு சொட்டு தண்ணியில குளம்போல தங்கி இருந்தது. குளம்போல சென்னை மாநகரம் பூரா தேங்கி கிடந்தது. அப்போ ஒரு அம்மா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. தொலைக்காட்சியெல்லாம் வந்து நான் பார்த்தேன். ஸ்டாலின் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருங்க. ஸ்டாலின் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாராம். இன்னைக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாதிக்குள்ளான மக்களுக்கு மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள். நம்மை உருவாக்கியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு உடனுக்குடன் அதை செயல்பட்டிருந்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அது உடனுக்குடன் நாங்கள் செயல்படுத்தினோம். அந்த மக்கள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்தாங்க. இன்னொன்னு சொல்றார், அண்ணா திமுக அரசு ஏன் மத்திய அரசோட கண்டிச்சுக்கல, ஏன் நிதி கேட்கல? நாங்க ஏற்கனவே தெரிஞ்சு சொல்லிட்டோம். இது மக்களுடைய பிரச்சனை, இது அரசியல் ஆக்கக்கூடாது. இது மக்கள் கடுமையா பாதிச்சிருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய மாநில நிதியிலிருந்து தேவையான நிதி ஒதுக்கி செயல்பட்டு வேணும்.
மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி மாநில அரசு தப்பிக்க பார்க்கிறது. அதே போல மத்திய அரசும் மக்களுடைய பிரச்சனையை உணர்ந்து தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தீர்மானத்திலே கொண்டு வந்திருக்கிறோம்.